கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா, கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா, கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன தெரியுமா? ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதம் வேணும். அது எல்லாரும் விரும்புவது நல்லது. ஆசீர்வாதமாக நான் வாழணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புவது ரொம்ப நல்லது. கர்த்தர் கூட என்ன யோசிக்கிறது தெரியுமா? என் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், சபிக்கப்படக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எப்போவுமே ஜனங்கள் சபிக்கப்பட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டார். ஆனால் இது யார் சாபத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டார். சாபம் நம்ம தான் சாபத்தை தேடிக்கொள்கிறோம். யார் சபிக்கப்பட்டவங்க சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம சபிக்கப்படாத ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம ஜீவிக்கலாம். பாருங்கள், இந்த மத்தேயு 25:41 படிக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஜனங்களை கூப்பிட்டு வலது பக்கம் கொஞ்சம் பேரையும் கடைசி நாளில் இடது பக்கம் கொஞ்ச நாள் பிரிச்சிடுறார். இந்த வலது பக்கம் போகிறவங்களெல்லாம் பரலோகத்துக்கு போகணும், இடது பக்கங்கள்லாம் பிசாசுக்காக நியமிக்கப்பட்ட நரகத்துக்கு போகணும். அப்படி பிரிக்கிறார். வலது பக்கம் கொஞ்சம் பேர், இடது பக்கம். இந்த இடது பக்கங்கிறதெல்லாம் சபிக்கப்பட்டவங்கன்றார் அவர். இதை நம்ம தெரிஞ்சுக்கன்னா நம்ம இதை சபிக்கப்பட்டவர்களாக இராதபடி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழலாம். இது கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனை. இது என்னத்துக்குன்னு யோசிக்காது, பார்க்காத விட்டுறாதீங்க. பாருங்களேன், இதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. பாருங்கள், யார் சபிக்கப்படப்படுவான்னு தெரிஞ்சிங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். பாருங்கள், மத்தேயு 25:41 அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்கினியில போங்கள். இப்போ யாருக்கு சாபம், யாருக்கு இது நரகம்னு சொன்னால் பிசாசுக்கு தான் நரகம் வச்சுக்கிறார். மனுஷனுக்கு யாருக்கும் போகக்கூடாது, அவர் தான் இஷ்டம். இப்போ பிசாசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜீவிப்போமானா அவங்க கூட சேர்ந்து போயிட வேண்டாக்கும். இந்த நாட்கள் என்ன பண்ணுறோம் பிசாசுனா, ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, நம்ம மட்டும் ஏன் நரகத்துக்கு போனோம், இந்த உலகத்தில் ஜனங்களெல்லாம் நம்ம கூட இட்டுன்னு போகணுன்னு பிளான் போட்டு கிரியை செய்கிறான். இந்த வசனங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த எரி நரகத்துக்கு பிசாசோடு நம்ம போகாதபடி கர்த்தரோட பரலோகத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், அவர் சொல்கிறார் அடுத்த வருஷம் 42 பசியாயிருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தே நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாயிருந்தே நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவல் பண்ணப்பட்டவனாய் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராயும் வஸ்திரம் இல்லாதவராயும் வியாதிப்பட்டவர்களாயும் காவலில் அடைக்கப்பட்டவர்களும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனை நீங்கள் எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். போய் கேட்குறாரு, எனக்கு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடுக்கல, தாகமாக இருந்தால் பானம் கொடுக்கல, அப்புறமா எனக்கு ஒரு உதவியும் நீங்கள் செய்யலை. இப்போ நான் படித்த வசனப்படி சொல்கிறாராம், நீங்கள் இந்த மாதிரி செய்யலை, அதனால தான் உங்களுக்கு பிசாசுக்கு ஏற்பட்டு அந்த நரகத்துக்கு போங்கன்னு சொல்கிறாரு. ஐயோ, நாங்கள் எப்போ அப்படி செய்தோம்? நீங்கள் எங்களுக்கு கேட்டிங்களா? சாப்பாடு கொடுக்கலையா, தாகம் கொடுக்கலையா, காவலத்தை பார்க்கலையா, உங்களை விசாரிக்கலையா, நாங்கள் எப்போ செய்தோன்னு கேட்க. அப்போ அவர் சொன்னார், இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தியோ அது எனக்கே செய்திங்க. ஏழைங்கோ எளியவங்கோ நம்மகிட்ட வர்றாங்க, பசின்றாங்க, ஏன்னா ஆகாரம் கொடுன்றாங்க, எதனா உதவி செய்யுங்கன்றாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆகாரம் இல்லை, துணி இல்லை, வசதி, எவ்வளோ தேவைகளுக்கு இருக்கிறாங்க உலகத்தில். அவங்களெல்லாம் நல்லா வசதி இருந்து தேவை இருந்து சட்டை பண்ணாத நம்ம இருப்போமானா கர்த்தர் சொல்கிறாரு, அவங்களுக்கு சொன்னால் அது எனக்கு செய்த மாதிரி, அவங்களுக்கு செய்யலைன்னு சொன்னால் எனக்கு செய்யலைன்னு அர்த்தம். அப்படி செய்யலைன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், சபிக்கப்பட்டவங்க நரகத்துக்கு தான் போனோம், பிசாசு போடுவோம்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா வசதிகள், ஒன்றும் இல்லை, எனக்கு நிறையா பணம் இருந்தால் அள்ளி அள்ளி கொடுப்பேன்னு யோசிக்காதீங்க. நிறையா பணம் இருக்கணும் இல்லை, நீ சாப்பிட்ற ஆகாரத்தில் என்ன பண்ண, ஒரு புடி சாப்பாடு இல்லாத உன் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொடு. என்ன தேவை, உன்னால் முடிஞ்ச சகாயத்தை நீ செய், ஏழைங்க எளியவங்களை அப்படி செய்வா, அது கர்த்தருக்கு செய்கிற மாதிரின்னு வசனம் நமக்கு சொல்லுது. அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினை அடையும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும் போவார்கள்.
இப்போ நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து நீதிமானாக இருந்து ஏழைகளை எளிவுல நீ பாதுகாப்பியானா கண்டிப்பாக கர்த்தர் பரலோகத்துக்கு போவார். அதே நேரத்தில் இந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஏழைகள் எளிவு பார்க்கலன்னா நித்திய நரகத்துக்கு போக வேண்டிய காரியம் நமக்கு ஏற்படும். அடுத்தபடியாக இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ சொல்ல போகிறதுலாம் சுருக்கமாகவே சொல்கிறேன் நான். நீங்கள் நல்லா கவனிக்கிறது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் வசனம் சொல்லுது. இயேசுக்கிட்ட அன்பு கூறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி அன்பு கூறலன்னு சொன்னால் அவங்க சபிக்கப்பட்டவன் வசனம் சொல்லுது. கொரிந்தியர் 16:22. இப்போ அன்பு கூறணும். அன்பு கூறினா முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தர் அன்பு கூறணும்னு விரும்புகிறார். சுருக்கமாக சொல்லலாம், எப்படி அன்பு கூறுறதுன்னா, என் கட்டளைகளை நீங்கள் கைப்பிடிச்சிங்கன்னா, கட்டளைனா என்னன்னா வசனம். வசனத்தை படிக்கணும். வசனத்தையே படிக்காத கிறிஸ்துவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளோ வேலை கூட இருக்கட்டும், எவ்வளோ பொறுப்பு கூட இருக்கட்டும், ஆண்டவருக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி வேதத்தை எடுத்து படித்து தியானித்து எஸ்ஸோ என்னோடு பேசுங்கன்னா அவர் சொல்லுவார். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா போதும். அப்போ தான் நீங்கள் அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். இப்போ அன்பு கூறாதவங்க தான் சபிக்கப்பட்டவங்க, அன்பு கூர்ந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு வசனம் சொல்லுது. அடுத்தது பாருங்கள், யோவான் 7:49 வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார். இப்போது வேதத்தை அறியாது இருக்கிறவங்க சபிக்கப்பட்டவங்குது. இன்னொரு வசனம் கொடுத்து பாருங்கள், ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தை எழுதி கொடுத்துக்கிறாராம். அது எப்படி நினைக்கிறாங்கன்னா, அது இன்னும் நம்மளுக்கு தேவையில்லை, அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம், அப்படி யோசிக்காதீங்க. பாருங்கள், இந்த பைபிள்ன்றது வேதன்றது உலகத்திலேயே ஒரு விசேஷித்தமான ஒரு பொக்கிஷம். இந்த வேதம்னா வேதனை ஒன்றும் இல்லை, இது கர்த்தருடைய வசனம், கர்த்தரேன்னு சொல்லலாம். இப்போ அவர் நம்மோடு பேசணும், வேத்து மூலமாக தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆசிரியர் மாதிரி எங்களை வானத்திலிருந்து பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் நம்ம எழுதி கொடுத்த இந்த வேதத்தை நேசித்து வாசிக்கணும். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் வசனம் சொல்லுது. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம், இந்த வசனத்தை படித்து நேசித்து வாசித்து அதன்படி நடப்போமானால் நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். அடுத்தபடியாக பார்க்கும்போது இன்னொரு காரியம், எரேமியா 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இது பாருங்க, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். யார் சபிக்கப்பட்டோம்னா, கர்த்தருடைய வேலை அசதியாக செய்யக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய வேலை செய்கிறீங்களா, நான் ஏதோ வேலை உலக வேலை செய்கிறேன், நான்லாம் ஊழியம் செய்யலைன்னு சொல்லாதீங்க. உண்மையாக இயேசு ஏற்றுக்கொண்ட அனுபவம் உனக்கு இருக்குமானா, உங்கள் பாவங்க மன்னிக்கப்பட்ட அனுபவம் உனக்கு இருக்குமானா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், இயேசு நமக்கு செய்த நன்மை மற்றவங்களுக்கு போய் சொல்லுவோம். ஒரு ட்ராக்ஸ்னால் மற்றவங்க கொடுப்போம், ஏதோ ஒரு உதவி மற்றவங்க செய்வோம். நம்மளை கர்த்தர் ரட்சித்தார்னா, ரட்சிதுன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா, எல்லாரும் நான் பாவமே செய்யலைன்னு சொல்லாதீங்க. எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானால் வேதம் சொல்லுது. அப்போ நம்ம பாவம் செய்தால் அதுக்கு பரிகாரம் எப்படி வரோம்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சிந்திட்டாரு. நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்றதுன்னா, நம்ம இயேசுவே நான் பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போமானா, கண்டிப்பாக கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னிப்பார். அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாகும். அவர் பிள்ளைகள் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஏதோ இயேசு செய்து என் நம்பை மற்றவங்க போய் சொல்லுவோம். சொல்லாமல் இருக்கவே முடியாது. நான் போகிறேன் வரோம், என் வேலை செய்கிறேன், வேலை அப்படி இல்லை. நீ எவ்வளோ வேலை செய்தாலும் என்ன செய்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும்னு சொன்னால், சாபம் இல்லாத இருக்கணும்னு சொன்னால், நீ கண்டிப்பாக ஊழியம் செய்யணும், ஏதோ ஒரு ஊழியம் செய்யணும். அப்படி ஊழியம் செய்யுதுன்னா என்னன்னா, இயேசை பற்றி மற்றவங்க சொல்கிறது, கர்த்தவங்க செய்த நன்மையை செய்யணும், கர்த்தரும் பாவத்தை மன்னிச்சு தான் மற்றவங்க சொல்லணும். இதுதான் ஊழியம். இப்போ இந்த ஊழியத்தை நம்ம செய்யலைன்னா, அசதியாக செய்தோன்னு வச்சிங்களேன், சபிக்கப்பட்டுருவோம். அடாடா ஒன்றும் தேவையில்லை, நம்ம யாரோ பாஸ்டருங்கிறாங்க அவங்க போய் சொல்கிறான்னு யோசிக்காதீங்க, அசதியாக செய்யாதீங்க. அதை கர்வமாக கர்த்தருக்காக நீ முழு மனதோடு செய்வானா, சபிக்கப்பட்டிருக்க மாட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்ப. இன்னொரு வசனம் கொடுத்து பாருங்க, ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாக இருக்காதீங்க, ஜாக்கிரதையாயிருங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு வசனம் சொல்லுது. அடுத்தபடியாக பார்க்கும்போது
கிறிஸ்துவை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன். பாருங்க, ரோமர் 9:3 மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். அப்போ கர்த்தரை விட்டு கிறிஸ்துவை விட்டு நம்ம விலகிட்டோமானா கண்டிப்பாக நம்ம சபிக்கப்பட்டோம் வசனம் சொல்லுது. விலகிறதுனா என்ன? இயேசு பற்றி விலகுதுன்னா என்ன? இயேசுவோடு இருந்தாக்கா ஆசீர்வாதம். இயேசு விட்டு ஜபமும் பண்ணுறதில்ல, பைபிளும் படிக்கிறதில்ல, சர்ச்சுக்கவும் போகிறதில்ல, அதை பற்றி கவலையே படுறதில்ல. நான் என் வேலைன்னு நான் என்னவோ நான் போகிறேன் வரேன்னு இப்படி இருந்தாக்கா கர்த்தரை விட்டு விலகி இருக்கணும்னு அர்த்தம். கர்த்தரோடு இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கர்த்தரை விட்டு விலகி இருந்தோமானா கண்டிப்பாக நம்ம என்ன இந்த வசனம் சொல்லுதுன்னா சபிக்கப்பட்டவன் வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷன் எதுவாக இருந்தாலும் மனுஷனே நம்புறது. அவங்ககிட்ட போய் நடந்துடும், இவங்க போட்டோம் நடந்துடும், அவங்களால முடியும் இவங்களால முடியும், எந்த ஒரு காரணம் உடனே ஒரு ஃபோன் மற்றவங்க அடிக்கிறது. அவங்க யாரும் செய்வங்களே இல்லை. கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, நினச்சிக்கவும் மாட்டாங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாது தான் ஜனங்க இருப்பாங்க. அவங்களால நம்பி ஓடாத. உனக்கு என்ன தேவையானாலும் கர்த்தரை நம்பு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வையே, மாம்சமானவனை புயபலமாக்கி கொள்ளாத. கர்த்தரை விட்டு அப்படி போனால் கர்த்தரை விட்டு விலகிறன்னு அர்த்தம். அப்படி கர்த்தரை விட்டு விலகி ஜீவிப்போமானா நம்ம சபிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தர் மேலே நம்ம என்ன பண்ணோம்? நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்வோமானா, எல்லாத்துக்கும் கர்த்தரையே நம்பி இருப்போமானா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது தன் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் வசனம் சொல்லுது. பாருங்க வசனம் உபாகம் 27:16 தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தகப்பனையும் தாயும் தூஷிக்கக்கூடாது. பாருங்க, கர்த்தரை நம்ம கொடுத்த கற்பனைகள் இது ஒன்று. என்ன பண்ணுமா, நமக்கு தகப்பனையாவது தாயையாவது என்ன பண்ணால் கனம் பண்ணணும். உன் ஆயுசு நாள் நீடித்து இருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு வசனம் சொல்லுது. தகப்பனை அசட்டை பண்ணுறது, தாய் அசட்டை பண்ணுறது, உனக்காக வேண்டி பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சி வச்சு அப்படியே உனக்கு தேவையெல்லாம் செஞ்சிச்சு, அவங்க சாப்பிட்டாங்களோ சாப்பிட்லையோ உனக்காக எல்லாம் செய்தாங்களே, நீ தகப்பனை யோசி பார்க்குறியா? தாயை கொஞ்சம் வயசாகிட்டா கண்டுக்கிறதே இல்லை. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, திருமணம் ஆகிட்டா மனைவி சொன்ன மாதிரி தான் கேட்பாங்க. தகப்பனை சட்டையே பண்ண மாட்டாங்க, தாயும் சட்டையே பண்ண மாட்டாங்க, கனம் பண்ணவே மாட்டாங்க. எடுத்துன்னு போய் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துன்னு போய் எங்கே விடுறாங்கன்னு சொன்னால் இந்த அநாத ஆசிரமத்தில் எடுத்துன்னு விட்டுறாங்க. அவங்க பென்ஷன் வந்தால் கூட சரி இப்போ அதை கொடுத்து அங்கே பொழிச்சு கொண்டுடுறாங்க. இது அசட்டை பண்ணுறது. தாயும் தகப்பனையும் நம்ம தூஷித்தா அசட்டை பண்ணால் நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம்னு வசனம் சொல்லுது, நான் சொல்ல. அதனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னா தகப்பனையும் தாயும் நம்ம கனம் பண்ணணும். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்குறாரு. அப்போது இந்த காரியங்கள் நம்ம செய்யும்போது போய் செய்யலைன்னா சபிக்கப்பட்டுங்க, செய்தால் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு பிரியமானங்களை செய்யும்போது, கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தரை விட்டு விலகி கர்த்தரில் அன்பு கூறாமல் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்காத நம்ம கர்த்தரை வேலையை அசட்டை பண்ணி தகப்பனை தாய் தூஷித்து இப்படி ஜீவிப்போமான சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இதெல்லாம் நம்ம செய்யலைன்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இது ஒரு நல்ல எச்சரிப்பான வசனம். இதை கண்டிப்பாக ஒன்று தடவை போட்டு கூட பாருங்கள். இதெல்லாம் செய்யும்போது நம்ம கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது உடைய பிரியமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறேன்ப்பா. எங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறப்பா. ஆனால் நமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து உங்களை விட்டு நாங்கள் தூரம் போய் ஆண்டவரே ஊழியத்தை அசதியாக செய்கிறது, தாய் தப்பனை கவனம் பண்ணுறதில்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க உண்மையில் அன்பு கூறுறதில்ல, உங்களை விட்டு தூரமாக இப்படி இருக்கும்போது நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவோம்ப்பா. அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதப்பா. இதை கேட்குற பார்க்குற எல்லாரையும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற நீ உதவி செய்யுங்க. ஒருவராவது நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போகக்கூடாதப்பா. அப்படி அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே. என்ன கஷ்டத்தில், என்ன துன்பத்தில், என்ன பிரச்சனையில், என்ன வியாதியில், என்ன வேதனையில், என்ன தேவையில் இருந்தாலும் இந்த வேலையிலும் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க, அற்புதம் செய்யுங்க. நாம் மைப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.